அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் எங்கே இருந்ததுன்னா அவர்களை காப்பாற்றணும். ஏன்னா கொண்டுட்டு போன 39 பேருமே இறந்து போய் தான் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியல. ஆனால் 50க்கும் மேற்பட்டவர்களை அந்த மருத்துவர்கள் காப்பாற்றிட்டாங்க. அப்போ கூட அவர் முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி என்பது முக்கியமானது, நாகரிகமானது. எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க. அவர்களெல்லாம் அடிப்படையில் மனிதர்கள், நம்ம மக்கள், நம்முடைய சொந்தங்கள். அது யாரும் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவர்களை காப்பாற்ற வேண்டும் முதல்ல. இப்படி தானே பேசினாரு. விஜயை கூட பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆனால் நியாயப்படி பார்த்தால் விஜய் கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்போது அல்லர்ஜுனாவில் ஹைதராபாத்தில் ஒரு சினிமா விழாவில் ஒரு பெண்மணி இறந்து போனதுக்கு நீதிமன்றம் ஷூமோட்டோவாக வந்து அல்லர்ஜுனாவை கைது பண்ண சொல்லிச்சு. முதல்வர் கைது பண்ணார், அந்த ஆந்திரா முதல்வர். இங்கே எதுவும் நடக்கல. அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு 10 மணி நேரம் ஆச்சு. இவருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் போயிட்டார். வீட்டில் போய் கதவை பூட்டிட்டார். 36 மணி நேரம் வெளியவே வரல முதல்ல. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில், அதுவும் முக்கியம், அதையும் விமர்சித்தாங்க. அதே அருணா ஜெகதீசன் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவர். அதையும் புரிஞ்சுங்க. நியாயமான நேர்மையான ஒரு நீதியரசர் அவர் தலைமையில் இன்னைக்கு போட்டிருக்காங்க. வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீதியரசர் கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுப்பது உறுதி. யார் மேலே குற்றம் இருந்தாலும் எடுப்பேன். விஜய்ன்னு சொல்லலை, புஷி ஆனந்த்னு சொல்லலை, விஜய் கட்சிக்காரங்கன்னு சொல்லலை, இன்னாருன்னு சொல்லலை. நீதியரசர் கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை உறுதி. அது யாராக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி. சிஎம் சார், எங்கள் தொண்டர்களை விட்டு விடுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் தொண்டர்களையா வந்து விலைவீசி தேடுறாங்க? உங்கள் தொண்டர்களையா வந்து காவல்துறை வேட்டையாடி கொண்டிருக்கிறது? 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 10 குழந்தைகள், 16 பெண்மணிகள். நீங்கள் அதெல்லாம் இறக்கம்லாம் படலை. அரசியல் பண்ணுறீங்க, பின அரசியல் பண்ணுறீங்க. எவ்வளவு ஆபத்தானவர் விஜய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானவர் என்று அவருடைய வீடியோ பார்த்தா தெரியுங்க. அது புரிஞ்சுக்குங்க. ஆபத்தானவர். அவர் வந்து இது கிட்டத்தட்ட சினிமா ஷூட்டிங் மாதிரியே பார்க்குறாரு. அமுதா ஐஏஎஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர் பேட்டி கொடுத்துருக்காங்க.